நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சாயப்பட்டறைகளில் இருந்து சாய கழிவுகளை காவிரி ஆற்றில் கலக்க விடப்பட்டு வந்த 5 சாயப்பட்டறைகளின் பைப் லைன்கள் அகற்றப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் யவன சோழன் வழங்கிட கேட்போம். யவன சோழன், வணக்கம். தற்பொழுது சாயப்பட்டறைகளின் சட்டவிரோத பைப் லைன்கள் JCB இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட சமயசங்கிலி பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பகுதியில் செயல்படும் பெரும்பாலான சாயப்பட்டறைகள் சாயத்தை நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் சாலையின் ஓரமாக நிலத்திற்கு அடியில் மறைமுக பைப்லைன் அமைத்து லட்சக்கணக்கான லிட்டர் சாய நீரை நேரடியாக காவிரி ஆற்றில் கலந்து வருகின்றனர். இதன் காரணமாக விவசாயிகள் இந்த நீரை விவசாயத்துக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்த முடியாமலும், மேலும் ஆற்று நீரை குடிநீராக பயன்படுத்த அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களுக்கு கேன்சர், தோல் நோய், சுவாச பிரச்சனை உட்பட பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாவதாக அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக அரசு அதிகாரியிடம் புகார் அளித்தனர். இதன் காரணமாக இன்று திடீர் ஆய்வில் ஈடுபட்ட அதிகாரிகள் சாலையோரம் பதிக்கப்பட்டிருந்த சாயக்கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றும் பைப் லைன்களை JCB இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். தகவல்களுக்கு நன்றி யவன சோழன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.